வணக்கம். டாடா ஐபிஎல் 2025 மேட்ச் நம்பர் 13. ரிஷப் பந்த் தலைமையிலான லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கும் ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கும் ஐபிஎல் மேட்ச் நம்பர் 13 லக்னோவில் நடைபெற்றது. இதில் முதலில் டாஸ் போடப்பட்டது. டாஸில் ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான பஞ்சாப் கிங்ஸ் அணி டாஸை வின் பண்ணியது. அவங்க பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க. அந்த வகையில் முதல்ல எல்எஸ்ஜி பேட்டிங் செய்தது. எல்எஸ்ஜி அணி கொடுக்கப்பட்ட 20 ஓவர்களில் 171 ரன்கள் 7 விக்கெட் இழப்பிற்கு எடுத்தனர். இதில் அதிகபட்சமாக அந்த அணியின் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் நிக்கலஸ் பூரன் 30 பந்துகளில் 44 ரன்களை விளாசினார். 5 பவுண்டரி 2 சிக்ஸர்கள் அடங்கும். இவர் தான் நிக்கலஸ் பூரன். மீதி பார்த்தீங்கன்னா எய்டன் மார்க்ரம் 28 ரன்கள், ஆயுஷ் பதோனி 41 ரன்கள் 3 சிக்ஸர் அடங்கும். அப்துல் சமத் கடைசியாக 12 பந்துகளில் 27 ரன்களை விளாசினார், 2 சிக்ஸர்களை அடித்தார். பஞ்சாப் கிங்ஸ் அணி சார்பில் பவுலிங் ஹர்தீப் சிங், அந்த படத்தில் பார்க்குறீங்க இல்லைங்களா, அவர் தான் ஹர்தீப் சிங். அவர் பார்த்தீங்கன்னா 4 ஓவரில் 43 ரன்கள் விட்டு கொடுத்து 3 விக்கெட்டுகளை எடுத்தார். லாக்கி ஃபர்குசன் 1 விக்கெட்டும், கிளென் மேக்ஸ்வெல் 1 விக்கெட், மார்க்கோ யான்சன் 1 விக்கெட், யுஸ்வேந்திர சாகல் 1 விக்கெட் எடுத்தினார். இதுதான் பஞ்சாப் கிங்ஸ் அணியோட பவுலிங் எல்எஸ்சிக்கு எதிராக. அடுத்து 172 ரன்கள் என்ற இலக்கை விரட்டிய பஞ்சாப் கிங்ஸ் அணி 16.2 ஓவர்களிலேயே கொடுக்கப்பட்ட இலக்கை எட்டியது. அதாவது 177 ரன்கள் 2 விக்கெட்டுக்கு. அந்த அணியின் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிரப் சிம்ரன் சிங் பார்த்தீங்கன்னா 34 பந்துகளில் 69 ரன்களை விளாசினார், 9 பவுண்டரி 3 சிக்ஸர்கள். அதே மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் அணியோட கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் 30 பந்துகளில் 52 ரன்கள் 3 பவுண்டரி 4 சிக்ஸர்கள் அடங்கும். நேகல் வதீரா 25 பந்துகளில் 43 ரன்களை விளாசினார், 3 பவுண்டரி 4 சிக்ஸர்கள். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியின் சார்பில் பவுலர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்கிறவர் திக்வேஷ் ரதி மட்டும்தான் 2 விக்கெட் எடுத்தார். மீதி யாருமே விக்கெட் எடுக்கல. இந்த அணியின் இந்த போட்டியில் ஆட்டநாயகன் விருது பஞ்சாப் கிங்ஸ் அணியின் சிறப்பாக பேட்டிங் செய்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிரப் சிம்ரன் சிங் ஆட்டநாயகன் விருது பெற்றார். அதாவது 34 பந்துகளில் 69 ரன்களை விளாசினார், 9 பவுண்டரிகள் 3 சிக்ஸர்கள் அடங்கும். இது மாதிரியான புதிய ஐபிஎல் அப்டேட்டுகளுக்கு நம்ம இன்ஃபினிட் வேர்ல்ட் தமிழோடு இணைந்தே இருங்கள். நன்றி.